எம்ப்ரேஸ் செகண்ட் சான்சஸ் அப்படின்னு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து நமக்கு வந்து யூசுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு 2வது வாய்ப்பு கிடைக்காது. ஆனா இந்த இடத்துல நமக்கு வந்து செகண்ட் சான்சஸ் உங்க லைஃப்ல வரும். அத வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து கைடன்ஸ் வந்திருக்கு. விஷயங்கள் ஆரம்பிக்கும்போது நீங்க ரொம்ப கொஞ்சம் பேஷண்ட்டா இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அவசரம் வந்து தடைகள். நீங்க வந்து எதையுமே பெருசா முயற்சி பண்ணாதீங்க. நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்க. ஸோ அதுல வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு இது மேல நம்பிக்கையே இல்லாட்டியும், ஏன்னா இந்த மந்த் வந்து நீங்க எதுவுமே புதுசா ட்ரை பண்ண வேணாம் அப்படிங்கிறது தான் கைடன்ஸ். ஸோ இதை நீங்க அப்படியே வந்து இந்த டூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டே, இங்க வந்து சேன் பண்ணிட்டே வரும்போது உங்க லைஃப்ல ஒரு மேஜர் ஷிஃப்ட் வந்து இருக்கிறத உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். வாழ்க்கையில நமக்கு வர பிரச்சனையா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி இருக்க பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சமாளிக்க முடியாம மிரண்டு போறீங்களா? அப்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் தான் ஐச்சிங். ஐச்சிங் நீங்க எந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க? அடுத்து நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கணும்? அந்த ஸ்டெப் மூலியமா உங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷன நேச்சுரலான மெத்தட்ல டிரெக்ட் பண்ணும். ஸோ அதனால நம்ம லைஃப்ல ஈஸியா எந்த கஷ்டமுமே இல்லாம டிராவல் பண்ண முடியும். ஐச்சிங் அப்படிங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் சைனீஸ் கைடன்ஸ் சிஸ்டம் இது. ஸோ இத பத்தின டீட்டெயில நம்மளுடைய சேனல்லே நம்ம வந்து நெறைய டிஸ்கிரிப்ஷன் குடுத்துருக்கோம். நீங்க அதுல போய் பார்த்துக்கோங்க. இந்த ஐச்சிங் மெத்தட்ல நம்ம வந்து பிப்ரவரி மந்த்துக்கான 12 ராசிக்கும் நம்ம 18 முறைங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரசன்ட், அதே சமயம் நியூக்ளியர், இதுல இருக்க ஃபியூச்சர். இத வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து 6 முறை போடணும். ஸோ 18 முறை நம்ம வந்து போட்டு இத நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் தனியான கைடன்ஸ் சிஸ்டம். ஸோ கைடன்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இத வந்து ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம இப்ப பார்க்கலாம். பழைய விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வருதா? இந்த முறை டிஃபரெண்ட்டா ஹேண்டில் பண்ணணும்னு தோணுதா? ஸோ அப்ப நீங்க கண்டிப்பா மிதுன ராசி தான். இந்த மந்த் உங்களுக்கான ஹெக்ஸாகிராம் என்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, 24 வந்திருக்கு. ரிட்டர்ன் த டர்னிங் பாயிண்ட். ஸோ இந்த ஹெக்ஸாகிராம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரெசென்ட்ல வந்திருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து நீங்க வந்து ஒரு விஷயங்கள நீங்க வந்து ஏற்கனவே ஒரு விஷயத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து திருப்பி நீங்க வந்து முன்னாடி எங்க இருந்தீங்களோ அங்க வர்றது வந்து உங்களுக்கு பெட்டர் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுது. திரும்புதல் வெற்றி அப்படின்னு வந்திருக்கு. அதே மாரியே நமக்கு வந்து ரெனியூவல், புதுப்பிப்பு. இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அத வந்து நீங்க திருப்பி வந்து புதுப்பிப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாரி நமக்கு வந்து இந்த இடத்துல ஆன்சர் வந்திருக்கு. ஸோ அடுத்ததா நியூ பிகினிங்ஸ், உங்களுக்கு வந்து நிறைய புதிய தொடக்கங்கள் வந்து இந்த மந்த் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லுது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எம்ப்ரேஸ் செகண்ட் சான்சஸ் அப்படின்னு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து நமக்கு வந்து யூசுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு 2வது வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் இந்த இடத்துல நமக்கு வந்து செகண்ட் சான்சஸ் உங்கள் லைஃப்பில் வரும். அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தோல்விக்கு பிறகும் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஏதோ ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா, திருப்பியும் வந்து நம்மளோட லைஃப் வந்து நியூ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. ஏதோ ஒரு ஃபெயிலியர் இருந்திருக்கு அப்படின்னாலும், உங்களுக்கு வந்து நியூவா ஒரு விஷயம் திருப்பி வந்து ரீஸ்டார்ட் ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்லுது. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, விஷயங்கள் ஆரம்பிக்கும்போது நீங்க ரொம்ப கொஞ்சம் பேஷண்ட்டா இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அவசரம் வந்து தடைகள், திறமை மற்றும் பணிவு வந்து வெற்றி அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த ஹெக்ஸாகிராமுடைய கைடன்ஸா இருக்கு. ஸோ உங்களுக்கு நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்பர் 2 வந்திருக்கு, த ரிசப்டிவ். ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க வந்து எதையுமே பெருசா முயற்சி பண்ணாதீங்க. நீங்க வந்து முயற்சி பண்ணுவீங்க. ஸோ அதுல வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் காம்னஸ் குறையும். ஸோ அதனால இப்போதைக்கு நீங்க இந்த டைம்ல எதையுமே முயற்சி பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் வந்து இருக்கிறத ரிசீவ் பண்ணி அப்படியே வந்து இந்த மந்த்தை வந்து நீங்க டிராவல் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் கைட் பண்ணுது. இந்த மாசம் வந்து நீங்க எதுவுமே புஷ் பண்ண வேண்டாம். இந்த இருக்கிற எனர்ஜி அப்படியே அக்செப்ட் பண்ணி நீங்க வந்து மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த மந்தோடைய உங்களுக்கு நியூக்ளியர் கைடன்ஸா இருக்கு. ஸோ நியூக்ளியர் ஹெக்ஸாகிராம் பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபியூச்சர் நமக்கு இதில் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து இதில் சேஞ்சிங் லைன்ஸ் எதுவுமே வரலை. ஸோ இதோட கைடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நீங்கள் சேஞ்சஸ் எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஸ்டில்னஸில் இருந்தாலே உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி வரும் அப்படிங்கிறது தான் இந்த மந்தோட கைடன்ஸாக இருக்குது. ஸோ இந்த மந்த்துக்கான டூல்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டூல் ஆக்சஸ். ஸோ ஆக்சஸ் என்ன வந்திருக்கு அப்படின்னா, வாட் கேன் ஐ அலோ டுடே வித்தவுட் ஃபோர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆக்சஸ் டூல். ஸோ இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டே வாங்க. அடுத்ததாக அஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ட்ரஸ்ட் மை டைமிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் வேர்ட்,
அலோ ரிசீவ் ட்ரஸ்ட் 741 இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்தோடைய நம்மளுடைய ஸ்விட்ச் வேர்ட் அண்ட் ஹீலிங் கோட். ஸோ இந்த டூல்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக உங்களுக்கு இது மேலே நம்பிக்கையே இல்லாட்டியும், ஏன்னா இந்த மந்த் வந்து நீங்கள் எதுவுமே புதுசாக ட்ரை பண்ண வேணாம் அப்படிங்கிறதா கைடன்ஸ். ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து இந்த டூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே நீங்கள் வந்து சேன் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் லைஃப்பில் ஒரு மேஜர் ஷிஃப்ட் வந்து இருக்கிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு இடத்துல ஒரு கிளாரிட்டி இல்லை, ஒரு விஷயம் நமக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நமக்கு வந்து ஐச்சிங் கிட்ட போய் கேட்கும் போது ஐச்சிங் வந்து என்ன நடக்க போகுதுங்கிறதையும் சொல்லும். அது கூட நம்ம அடுத்து வந்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிரெக்ஷனை நமக்கு கைட் பண்ணக்கூடிய. நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகுறீங்க, எதனால் வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு தடங்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக அவ்வளோ கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஐச்சிங். ஸோ நமக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த ஐச்சிங்கில் வந்து அதை பார்க்கும்போது நம்ம எந்த ஃபீலிங்கில் நம்ம இருக்கோமோ அதை எக்ஸாக்டாக அதை சொல்லிடும். ஆக்சுவலி எனக்கு இது மாதிரி ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரேக் பண்ணியிருக்காரு. திருப்பி அந்த பார்ட்னர் வந்து அவங்க கிட்ட நானே திருப்பி வந்து உங்க கூட ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட வந்து திருப்பி ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. உங்களோட லைஃப்க்கு ரைட்டான ஒரு ஆன்சராக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டு போகும்போது அது உங்களுடைய சாய்ஸ். அவங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து ஏதாவது தடங்கள் வருது, அவங்களுக்கு ஒரு கால் வருது, இல்லை அவங்க எழுந்து போக வேண்டியிருக்கு, இல்லை பார்க்கும்போது நமக்கு நடுவில் ஏதாவது தடங்கள் வருது அப்படின்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. எல்லாரோட லைஃப்லையுமே வந்துட்டு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டே இருப்போம். அந்த மாற்றம் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையும் கூட. அது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்கிறதுக்காக தான் நம்ம கூட வித்யா மன்னவன் அவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட இப்போ பேசி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வித்யா மன்னவன் மேம். வணக்கம் காயத்ரி. அண்ட் எனர்ஜி ஹீலர் இவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்போது நீங்கள் வந்துட்டு இதுக்கு முன்னால் நம்ம சேனல்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்கறதுக்காக ஐச்சிங் பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஐச்சிங் எல்லாருக்குமே இந்த ஐச்சிங் பற்றி தெரியாது. நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக ஏதாச்சும் சொன்னால் பெட்டராக. ஐச்சிங் அப்படிங்கிறது ஒரு 5000 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு சைனீஸோடைய ஏன்ஷியன்ட் டூல்னு சொல்லலாம். அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆருடம் மாதிரி ஒரு ஃபியூச்சரை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஈஸியாக ஒரு டெக்னிக் தான் வந்து பார்த்திங்கன்னா இது 5000 வருஷம் முன்னாடியே சீனர்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. ஆனால் இது வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு இந்தியாவில் பரிட்சம் ஆகலை. ஓகே. ஸோ ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம லைஃப்பில் இது வந்து ப்ரெடிக்ஷனையும் தாண்டின ஒன்று. இது வந்து நம்மளுடைய கடந்தது, நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு பிரபஞ்ச சுவடின்னு சொல்லலாம். எப்படி நம்மளுடைய பிரம்மச்சுவடியோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு படம் சொல்கிறீங்க. ஓலைச்சுவடியும் இருக்கு. ஓலைச்சுவடி அடுத்தது வரலாம். இது வந்து நம்ம வந்து பிரம்மச்சுவடின்னு கேள்விப்பட்டிருப்போம். பிரம்மச்சுவடி அப்படிங்கிறது இந்த பிரம்மர் வந்து நமக்கு இந்த லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எழுதி வச்சிருப்பாரு. ஒரு படத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓபன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் வந்து அந்த புக்ல இருக்கும். ஸோ அதுதான் அந்த படமா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பிரபஞ்ச சுவடி. ஓகே. பிரம்மச்சுவடி மாதிரி இருக்க ஒரு பிரபஞ்ச சுவடி. இந்த புக்கில் நம்மளுடைய எல்லா வாழ்க்கை, நம்மளுடைய கடந்தது, நான் சொன்ன மாதிரி நிகழ்காலம், வருங்காலம் எல்லாத்த பற்றின தகவல்களையும் கொண்டுள்ள ஒரு புக்கு தான் இந்த ஐச்சிங். ஓகே. இப்போ இந்த ஐச்சிங் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ ஜோதிடம் மாதிரி இதை வந்துட்டு யூஸ் பண்ண முடியுமா, இல்லை இந்த ஐச்சிங்கால என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? ஜோதிடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து வரப்போகிற விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லும் இல்லைங்களா? ஸோ இது வந்து ப்ரெடிக்ஷனையும் தாண்டி நமக்கு வந்து டிரெக்ஷன் சொல்லும்.